சபாநாயகர் முடிவெடுப்பதற்குள் இவர்கள் ஒன்று சேர்ந்தாக வேண்டும். இவர்கள் ஒன்று சேர்வதற்குள் சபாநாயகர் முடிவெடுத்து விட்டால் எல்லாம் அதோகதி ஆகிவிடும். பிரச்சனையே அவர்கள் எம்எல்ஏவா இல்லையாங்கிறதானே. அதுக்கே தீர்வு காணாத நிலையில டிஸ்குவாலிபிகேஷன் லெட்டர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 4 பேர் எம்எல்ஏ பதவியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் கடிதம் கொடுத்தால் அதை எப்படி சபாநாயகர் ஏற்க முடியும்? லாஜிக்கே இல்லையே. விஜய் அறிவித்திருக்கிற பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நாங்கள் செய்தோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஜிமிக்ஸ், வெறும் கண்டுடை. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. டிஎம்கே அரசு விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல. இந்த அரசு விவசாயிகளுக்கு ஏதோ செய்வது போல காட்டிக் கொள்ளுகிறது. அதுவும் முழுமையா செய்யல. கிட்டத்தட்ட இன்னொரு டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி தான் தாவேகா இயங்கிக் கொண்டிருக்கு. மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று நேற்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி ஈஸ்வர் கி சபத் லேதா ஹூं कि இன்னைக்கு 13வது ஆண்டின் முதல் நாள். பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துகள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மேலும் 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடியாரை சந்தித்துள்ளார்களே. வணக்கம் நண்பர்களே. நேற்று முன்தினம், அதாவது மே 25ஆம் தேதி, எஸ்பி வேலுமணி அன்கோவுடன் இருந்த ஆற்காடு தொகுதி எஸ்.எம். சுகுமார், காங்கேயம் தொகுதி என்.எஸ்.என். நடராஜ், அந்தியூர் தொகுதி ஹரிபாஸ்கர், பண்டுட்டி தொகுதி கே. மோகன், சங்கரன்கோயில் தொகுதி டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் ஆகிய 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தாங்கள் அதிமுகவில் தொடர்வதை உறுதி செய்தனர். இந்நிலையில் நேற்று மே 26ஆம் தேதி நத்தம் எம்எல்ஏ நத்தம் விஸ்வநாதன், ஓசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி, புவனகிரி எம்எல்ஏ அருண்மொழி தேவன், திருத்தணி எம்எல்ஏ ஹரி, பழனி எம்எல்ஏ ரவி மனோகரன் ஆகிய 5 எம்எல்ஏக்கள் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் இல்லத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தாங்கள் அதிமுகவில் தொடர்வதை உறுதி செய்தனர். இவர்களுடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் உடன் இருந்தார். கடந்த 2 நாட்களுக்குள் வேலுமணி அன்கோவை சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் மனம் திருந்திய மைந்தர்களாக எடப்பாடியாரிடம் திரும்பி வந்து சேர்ந்துள்ளனர். 4 பேர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ளனர். அந்த 4வரும் வேலுமணி அன்கோவை சேர்ந்தவர்கள்தான். மொத்தத்தில் 25 எம்எல்ஏக்களை கொண்டிருந்த வேலுமணி குழுவின் எண்ணிக்கை தற்போது 11ஆக சுருங்கி இருக்கிறது. எடப்பாடியார் அணிக்கு எம்எல்ஏக்கள் திரும்பி வரும் நிலையில் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, என்ன நடக்கும்? எஸ், இப்ப இது ஒரு வித்தியாசமான, ஒரு குழப்பமான, அதே நேரத்தில் சட்ட சிக்கலை உள்வாங்கிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியினுடைய கட்டளையை மீறி அதிமுக கொறடா உத்தரவுக்கு எதிராக விஜய் அரசுக்கு ஆதரவாக இந்த 25 பேர் வாக்களித்தனர். இப்போ அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி சபாநாயகரிடம் எடப்பாடியார் மனு கொடுத்து இருக்கிறார். டிஸ்குவாலிஃபை பண்றதுன்னா அவங்கள எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்குவது. ஆக்சுவலா ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி அதுதான் செய்ய முடியும். கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சுட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எம்எல்ஏ பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அந்த அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி இதை செய்தாகணும். ஆனால் இப்படி அறிவிக்க வேண்டியது, இவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கறத அறிவிக்க வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு. ஏன்னா அவர் தான் கஸ்டோடியன் ஆஃப் அசம்பிளி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி என்னைக்கு அவங்க வந்து கட்சியினுடைய கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தார்களோ அன்றைக்கே அவருடைய பதவி பறிபோய் விட்டது அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கே போயிடும். சோ இப்போ அவர்கள் சட்டப்படி எம்எல்ஏக்களே கிடையாது அப்படின்னு ஈஸியா கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இப்போ அதே நேரத்துல அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களை திரும்ப எடுத்துக்கொள்றேன், அவங்க வந்து இந்த மாதிரி செய்தாலும் நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய தலைமை முடிவு செய்தால் இவர்களுடைய எம்எல்ஏ பதவி தப்பிக்கும். அப்போ எடப்பாடியாருக்கு இப்ப இருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னா, தன்னை நோக்கி திரும்பி வந்த இந்த எம்எல்ஏக்களை மன்னித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுப்பது.
ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு நாளும் 5 பேர் 2 பேர்னே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 5 10 பேர் வந்திருக்காங்க. இப்ப இந்த 10 பேர் மேல நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தாப்புல ஒரு 3 பேர் வருவாங்க. திரும்ப இந்த 3 பேருக்காக தனி கடிதம். இப்படியா போயிட்டு இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை இப்படி எடப்பாடியார் கொடுத்து அவங்கள காப்பாத்தி அதிமுகவோட ஸ்ட்ரென்த் எடப்பாடியார் காப்பாற்றி விடுவாரோ அப்படின்னு தாவேகா தரப்பு உஷாராச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவசரமா நாங்க எடப்பாடியார் கொடுத்த கடிதத்தின் பேரில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் மூலமா அவர் யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணச்சோ அத்தனை பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறலாம். என்னங்க இப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பொதுச் செயலாளர் தாங்க எங்களுக்கு கடிதம் கொடுத்தாரு, அவர் கடிதத்தின் பேரில் தான் நான் இந்த நடவடிக்கை எடுத்தேன் சபாநாயகர் சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் எடப்பாடியாருக்கும் சபாநாயகருக்கும் இடையில் ஒரு ரேஸ் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடியார் விரைவில் இவர்களை காப்பாற்றுவதற்கு மறுகடிதம் ஒன்றை கொடுத்தாக வேண்டும். இவர்கள் மீது நடவடிக்கை வேண்டாம் அப்படின்னு கேட்டு ஒரு கடிதத்தை அவர் கொடுத்தாகணும். அவர் கடிதம் கொடுக்கறதுக்குள்ள சபாநாயகர் முந்திக்கிட்டு, நீங்க தானுங்க சொன்னீங்க, நீங்க சொன்ன அந்த கடிதத்தின்படி இப்ப நான் நடவடிக்கை எடுக்கிறேன், உங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறேன். ஏற்கனவே 4 பேரு அவங்களாவே டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, ராஜினாமா பண்றாங்க. மீதி இருக்கிற இந்த 21 பேரை நான் டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திரும்பி வந்தவங்க எதற்காக திரும்பி வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறாம போகும். மொத்தமா அத்தனை பேரும் பதவி இழந்துட்டாங்க இந்த 21 பேரும்னா, அப்போ இந்த 21 பேர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். திடீர்னு அவர்களும் தாவேகா பக்கம் கூட போய் சேர்ந்துடலாம். இது ரொம்ப ஒரு சிடுக்கான விஷயம். ரொம்ப அப்படியே டே பை டே இது காம்ப்ளிகேட் ஆயிட்டே இருக்கு. இப்பதான் எடப்பாடியார் என்ன செய்ய போகிறார், சபாநாயகர் எந்த அளவுக்கு ஜெனுவினாக நடந்து கொள்ளுகிறார், நியாயமாகவும் சரியாகவும் நடந்து கொள்ளுகிறாரா, இது எல்லாத்தையும் நம்ம அளவீடு செய்ய முடியும். இப்போ இதுல ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, இப்போ இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய 10 பேர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம், அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய கடிதத்தை எடப்பாடியார் எழுதுறது. அப்புறம் 2 நாள் கழிச்சு யாரோ 4 பேர் வந்திருப்பாங்க, இந்த 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்றது. இப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு பதிலா எடப்பாடியார் ஒரேடியா நாங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிற அந்த டிஸ்குவாலிபிகேஷன் கோரி கொடுத்திருக்க கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் இன்னமும் திரும்பி வராத, இல்லாட்டி இன்னமும் எடப்பாடியாரை நோக்கி திரும்பி வர வேண்டும் என்பதுல ஆசையும் இல்லாத, அந்த எண்ணமே இல்லாத மற்றவர்களையும் சேர்த்து காப்பாற்றியதாகிவிடும். இப்ப வேலுமணிக்கு திரும்ப எடப்பாடியார் பக்கம் வரணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. பிரஸ் மீட்ல அது அப்பப்போ சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கும் அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, கட்சியில பிளவு இல்லை, கருத்து வேறுபாடு தான் இப்படிலாம் இருக்காரு. ஆனால் ரொம்ப ஒரு கடுமையான போக்கை கடைபிடித்து வருபவர் சி.வி. சண்முகம் தான். இப்போ டோட்டலா வித்ட்ரா பண்ணிடலாம் அந்த கடிதத்தை, அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா சி.வி. சண்முகம் உள்பட எல்லாரையும் காப்பாற்றின மாதிரி ஆயிடும். இப்போ அதை செய்வாரா எடப்பாடியார், இல்லாட்டி பகுதி பகுதியா செய்ய போகிறாரா, இல்லாட்டி இதையெல்லாம் எடப்பாடியார் செய்வதற்கு முன்பாகவே தடாலடியாக அவசரமாக சபாநாயகர் ஏதேனும் முடிவெடுத்து அறிவித்து விடுவாரா, இத்தனை இருக்குல்ல. அதாவது சபாநாயகர் முடிவெடுப்பதற்குள் இவர்கள் ஒன்று சேர்ந்தாக வேண்டும், இவர்கள் ஒன்று சேர்வதற்குள் சபாநாயகர் முடிவெடுத்து விட்டால் எல்லாம் அதோகதி ஆகிவிடும். 4 பேர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறு என்று சொல்வது ஏன்? எஸ், அத தவறுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, எடப்பாடியார் ஏற்கனவே கட்சியினுடைய கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த 25 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி, அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் சபாநாயகர் பரிசீலனையில் இருக்கிறது. சோ அது சபாநாயகர் டேபிள்ல பெண்டிங்ல இருக்கு. இப்போ யார தகுதி நீக்கம் செய்ய சொல்லி எடப்பாடியார் கொடுத்திருக்கிறாரோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற 4 பேர் தான் இப்போ தங்களுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி கொறடா உத்தரவை மீறி நீங்கள் செயல்பட்டால் அந்த நிமிஷமே எம்எல்ஏ பதவியை இழந்து விடுகிறீர்கள். இதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நமக்கு சொல்லுகிற தகவல். ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூல்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுல செக்ஷன் 2 சப்செக்ஷன் பி நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். நீங்க கொறடா உத்தரவை மீறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. சோ அந்த ஸ்பிரிட்டோட, அந்த சட்டத்தின் ஸ்பிரிட்டோட நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததோ அன்றைக்கே இந்த 25 பேரும் தகுதி நீக்கம் ஆகிவிட்டார்கள். அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர்கள்
இப்போது எம்எல்ஏ தகுதியுடன் இல்லை அப்படிங்கறத அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த உரிமை சபாநாயகருக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ எடப்பாடியார் கொடுத்திருக்கார்ல ஒரு கடிதம், உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த கடிதத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படின்னா, இந்த எம்எல்ஏக்கள் இனி எம்எல்ஏக்கள் கிடையாது அப்படிங்கறத நீங்க உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான். சோ ஆல்ரெடி எம்எல்ஏக்களே கிடையாது. ஆனா எம்எல்ஏக்களே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய, அதை என்ஷூர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா கஸ்டோடியன் ஆஃப் அசம்பிளி, தட் இஸ் ஸ்பீக்கர், அவர்தான். அப்படிங்கிறப்போ அவர்கள் எம்எல்ஏ கிடையாது என்பதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதை இன்னும் சபாநாயகர் செய்யல, பெண்டிங்ல வச்சிருக்காரு. அப்ப சட்டத்தின் பார்வையில அவர்கள் எம்எல்ஏவே கிடையாது. ரைட். எம்எல்ஏக்களாகவே இல்லாத இந்த 4 பேர் தாங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக எப்படி கடிதம் எழுத முடியும்? அந்த கடிதத்தை எப்படி ஸ்பீக்கர் ஏற்க முடியும்? இதுதான் கேள்வி. அவங்க எம்எல்ஏ பதவியிலிருந்து நீங்கி விட்டார்கள். அவங்க நீங்கி விட்டார்கள் அப்படிங்கறத ஒரு கட்சி தலைவர் மற்றவங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது, சட்டத்துல இடம் கிடையாது. அதை செய்ய வேண்டியது சட்டப்பேரவையில் நடந்தா அதை செய்ய வேண்டியது சட்டப்பேரவையினுடைய தலைவர், ஸ்பீக்கர். இதே பார்லிமெண்ட்ல நடந்தா லோக்சபாவுடைய தலைவர். அப்படிங்கிறப்போ இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை அவர் பெண்டிங்ல வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ சட்டத்தின் பார்வையில அதனுடைய ஸ்பிரிட் படி அவர்கள் எம்எல்ஏக்களே கிடையாதுங்கிறப்போ, எம்எல்ஏக்களாக இல்லாதவர்கள் நான் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு எப்படி கடிதம் கொடுக்க முடியும்? அதை எப்படி சபாநாயகர் ஏற்க முடியும்? பிரச்சனையே அவர்கள் எம்எல்ஏக்களா இல்லையாங்கிறது தானே. அதுக்கு சபாநாயகர் தீர்வு கண்டு இல்லை இவர்கள் எம்எல்ஏ தான், இல்லை இவர் எம்எல்ஏ இல்லை அப்படின்னு ஒரு முடிவை சொன்னா தானே அடுத்த ஸ்டெப். பிரச்சனையே அவர்கள் எம்எல்ஏவா இல்லையாங்கிறது தானே. அதுக்கே தீர்வு காணாத நிலையில எம்எல்ஏ பதவியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம் அந்த 4 பேர் அந்த டிஸ்குவாலிபிகேஷன் லெட்டர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய 25 பேர்ல இருக்கக்கூடிய 4 பேர் கடிதம் கொடுத்தால் அதை எப்படி சபாநாயகர் ஏற்க முடியும்? லாஜிக்கே இல்லையே. சட்டத்தை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல இது பேசிக் லாஜிக் இருக்கணும்ல. லாஜிக்கே இல்லையே. அதனாலதான் சபாநாயகர் இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரப்பட்டு இருக்க தேவையில்லை. டிஸ்குவாலிபிகேஷன் சம்பந்தமா முடிவெடுக்கிறதுல தயக்கம் காட்டக்கூடிய, அதை பெண்டிங்ல வச்சிருக்கிற சபாநாயகர் இது தொடர்பாக முடிவெடுக்கிறதுல ஒரு தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே, பெண்டிங்ல வச்சிருக்கலாமே. உங்க சம்பந்தமா தான் டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அது சம்பந்தமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கிடையில திடீர்னு இதை கொடுத்தா நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோ உங்களுடைய கடிதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் பின்னர் முடிவை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. அப்படி செஞ்சிருந்தால்தான் அது சரியா இருந்திருக்கும். அதனால தான் இந்த விஷயத்துல சபாநாயகர் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாரோ அப்படின்னு தோன்றுகிறது. இப்ப ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நல்ல அரசியல் அனுபவம், முதிர்ச்சி மிக்கவர். அவருடைய சர்க்கிள்ல அவர் நல்ல பெயர் எடுத்தவர். அவர் மேல மிகப்பெரிய புகார்கள்லாம் ரொம்ப கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல அவர் இவ்வளவு அவசரம் காட்டி இருக்க தேவையில்லை. மாற்றி வாக்களித்தாலே எம்எல்ஏக்கள் இல்லை என்று கூறுகிறீர்கள். அப்படியெனில் டிஸ்குவாலிபிகேஷனுக்கான கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டால் அவர்கள் மீண்டும் எம்எல்ஏக்கள் ஆகி விடுவார்களா? வெரி குட், நல்ல கேள்வி. சட்டத்தின்படி கொரோனா உத்தரவை மீறி வாக்களிச்சுட்டா அவங்க எம்எல்ஏவா இல்லாட்டி எம்பியா இருக்க முடியாது. ஓகே. ஆனால் அவர்கள் எம்எல்ஏவாக இல்லை இல்லாட்டி எம்பியாக இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் உண்டு. இதை நாம மறந்துடக்கூடாது. இப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் சபாநாயகர் டேபிள்ல பெண்டிங்ல இருக்கு. இப்போ சபாநாயகர் முடிவெடுக்கிறதுக்கு முன்பாகவே நான் முந்திக்கிட்டு, ஐயா நாங்க கொடுத்த லெட்டரை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். எப்படி லெட்டர் கொடுக்கறதுக்கு உரிமை உண்டோ அதே போல கொடுத்த கடிதத்தை பெறுவதற்கும் உரிமை உண்டு. எனவே நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறோம். எனவே என்னுடைய எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அவர்கள் கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்திருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் சொல்லி வேறு ஒரு கடிதம் எழுதி அவற்றை கொடுத்துட்டு ஏற்கனவே கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டால் சபாநாயகர் அந்த டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸையே இனிஷியேட் பண்ண மாட்டார். இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய தன்னுடைய முடிவை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய சபாநாயகர் ப்ரொனவுன்ஸே பண்ண மாட்டார். ஒன்ஸ் சபாநாயகர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் அவங்க ஸ்டேட்டஸ்கோ ஏற்கனவே இருக்கிறது அப்படியே தொடரும். இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னைக்கு கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தாரோ அன்னைக்கே எம்எல்ஏ பதவி போயிடுது அப்படிங்கிறோம்.
ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஸ்குவாலிபிகேஷன் லெட்டர்ல இடம்பெற்று இருக்கிற அத்தனை பேரும் சட்டமன்றத்துக்கு போக வரமா தான் இருக்காங்க. எப்படி? அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எம்எல்ஏக்கள் தான். அதற்கான தினப்படிகள் மற்ற எல்லாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன காரணம்? சபாநாயகர் இன்னும் முடிவெடுக்கல. சோ சட்டம் அவ்வாறு கூறினாலும் சபாநாயகர் முடிவெடுத்தால் மட்டும்தான் அவர் எம்எல்ஏ, இல்லாட்டி எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிறது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலேயே எடப்பாடியார் முந்தி கொண்டு விட்டார். இந்த டிஸ்குவாலிபிகேஷன் லெட்டர்ல அவர் யார் பேரெல்லாம் குறிப்பிட்டு இருந்தாரோ அவர்களை சிக்கலில் இருந்து மீட்டெடுக்க முடியும். இவ்வளவுதான். இதற்கு மத்தியில் நத்தம் விஸ்வநாதனும் தங்கமணியும் சி.வி. சண்முகம் இல்லத்துக்கும் போயுள்ளனரே. எஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் போன்ற சீனியர் லீடர்ஸ் இந்த 2 பேருக்கு இடையில பேட்சப் ஒர்க்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க எடப்பாடியார் சைட்ல வந்திருக்காங்க, அவரோட பேசியிருக்காங்க. பேசி முடிச்சுட்டு அந்த கையோட அவங்க சி.வி. சண்முகத்தையும் போய் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த பேட்சப் ஒர்க்க ரொம்ப சீக்கிரமா செஞ்சாகணும். ஏன்னா டிஸ்குவாலிபிகேஷன் ப்ராசஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்ப சபாநாயகர் எதையாவது ஏடா கூடமா முடிவெடுத்து வச்சுட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் நஷ்டமாயிரும். அப்புறம் அத்தனை பேரும் அவங்க கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். கோர்ட்டுல இந்த மாதிரி விஷயத்துக்கு சாமானியத்துல விடை கிடைக்காது. இப்போ ரொம்ப முன்னால உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், 2017 ஒட்டின டயத்துல 18 எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு வெளியில போனார் டிடிவி தினகரன். அதுல அப்போ தனபால் தான் சபாநாயகர். 18 பேரையும் அவர் தகுதி நீக்கம் செய்தார். அதுக்கப்புறம் அதுல இருந்து மீள்றதுக்கு கோர்ட்டா ஏறி இறங்கினாங்க. எந்த கோர்ட்லயும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில நொந்து நூலானாங்க. 18 பேரும் தகுதிகளை பத்தா சந்திச்சாங்க. 18 பேருடைய எம்எல்ஏ பதவியும் போச்சு, ஒண்ணும்லாம் போச்சு. சோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுல சபாநாயகர் முடிவெடுக்கிறதுக்கு முன்பாகவே முந்திக்கிட்டா தான் உண்டு. இவங்க ரொம்ப வேகமா யோசிக்கிறாங்க, பிளான் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சபாநாயகர் கடகடன்னு ஏதாவது முடிவெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அது கோர்ட்டுக்கு தான் போய் தீர்வு காணணும். அது எத்தனையோ வருஷம் எடுக்கும், சாதாரண விஷயம் இல்லை. சோ அந்த கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர்ற வரைக்கும் இவர்கள் கதி என்னங்கிறது யாருக்கும் புரியாது. அது பெரிய சிக்கல் நம்ம கொண்டு போய் விட்டுரும். அப்படின்னா அடுத்த ஏர்லியஸ்ட் என்னை பொறுத்தளவுல நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள இதற்கு இவர்கள் தீர்வு கண்டாகும். ஏன்னா சபாநாயகர் ஒன்னு சொல்லியிருந்தார் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல, நான் எந்த அளவுக்கு நடுநிலையானவன் அப்படிங்கிறத நான் கொடுக்க போற தீர்ப்பை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. சோ தன்னுடைய நடுநிலைமையை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் தான் வழங்க போகிற தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கறத அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அப்படின்னா அவரை ஒரு ஹானஸ்டா ஜெனியூனா தான் தீர்ப்பு வழங்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம் வர முடிகிறது. பட் ஏதோ ஒரு பிரஷர், சபாநாயகர் விரைந்து முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுப்போம், அது அதிமுகவுக்கு பாதகம் ஏற்படுகிற விதத்துல முடிவெடுத்து வச்சுட்டாருன்னா அப்புறம் இவங்களுடைய கதி அதோ கதியாயும். இது கடைசியில என்ன ஆகும்னா, வேலுமணி, சண்முகம் எல்லாம் இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கான கதை மாதிரி ஆயிரும். அப்போ சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு முடிஞ்சால் இன்றைக்கே அவர்கள் ஏதேனும் ஒரு நல்ல முடிவுக்கு அத்தனை பேர் வரணும். எடப்பாடியார் இல்லத்துக்கு நேர்ல எடப்பாடியாரை சந்தித்து மாலை அணிவித்து நாங்கள் ஒன்றாகி விட்டோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணி அப்படியே சேர்ந்து போய் சபாநாயகரை சந்திச்சு அந்த டிஸ்குவாலிபிகேஷன் லெட்டரை இம்மிடியேட்டா வித்ட்ரா பண்ணும். அப்படின்னா தான் ஏடிஎம்கே இஷ்யூ இப்ப ஏற்பட்ட இந்த கிரைசிஸ் ஓரளவுக்கேனும் சுமூகமாக தீரும். இது தீர்றதுக்குள்ளே பாருங்க, 4 எம்எல்ஏக்களை அதிமுக இழந்து விட்டது. நாள் செல்ல செல்ல பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே போகும், நெருக்கடி முற்றும். இதை தவிர்க்கணும்னா அடுத்த ஏர்லியஸ்ட் 2 பேரும் 2 தரப்பும் நெருக்கடியை உணர்ந்து சரியான முடிவை எடுத்தாக வேண்டும். விஜய் அறிவித்துள்ள விவசாய கடன் தள்ளுபடி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது சரியான கண்துடைப்பு நாடகம். விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தார், 5 ஏக்கர்களுக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. இப்ப என்ன நடந்திருக்கு, போன வருஷம் 2025 மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு 2026
பிப்ரவரி 28க்குள்ளாக கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் கடனில் 50,000 தள்ளுபடி செய்யப்படுகிறது. பயிர்க்கடன் முழுவதும் கிடையாது. இன்னொன்னு, அந்த பயிர்க்கடனும் எந்த காலகட்டத்துக்குள்ள வாங்கியிருக்கணும், போன வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் பிப்ரவரி 28 வரையில் மாதிரி இந்த 10 மாத காலத்துக்குள்ள வாங்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். இப்ப போன வருஷம் ஏப்ரல் 30ஆம் தேதி ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தா கூட அவருக்கு எந்த பலனும் கிடையாது. இந்த வருஷம் மார்ச் 1ஆம் தேதி ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இந்த பெனிஃபிட் கிடையாது. பெனிஃபிட் இருக்கிறவங்களுக்கும் முழுமையா கடன் தள்ளுபடி கிடையாது. இன்னொன்னு, ஃபுல் டீடைல்ஸ் படிச்சு பாருங்க. அது எப்படின்னா, இவ்வளவு கடன் வாங்கி அவர் குறு விவசாயியாக இருந்தால் இவ்வளவு ரூபாய் தள்ளுபடி, சிறு விவசாயியாக இருந்தால் இவ்வளவு ரூபாய் தள்ளுபடி. இது என்ன, இது ஜவுளிக்கர வியாபாரம் மாதிரி. அதாவது 3 ஷர்ட் எடுத்தால் 1 ஷர்ட் இனாம், 5 ஷர்ட் எடுத்தால் 2 ஷர்ட் இனாம் வாங்கல. அந்த கதையா? இந்த விதமெல்லாம் ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடினால ஒரு 2,00,000 கோடி தமிழக அரசுக்கு செலவு ஏற்பட்டு விட்டதாம். அது வேற. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, அதாவது 2016 2021 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எடப்பாடியார் ஆட்சி நடந்த போது எடப்பாடியார் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்தார். அப்பவே அதனால தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பட்ட செலவினம் எவ்வளவு தெரியுமா? 12,000 கோடி. 12,000 கோடி அளவுக்கு எடப்பாடியார் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தார். விஜய் 2,000 கோடிக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முழுமையான தள்ளுபடி கிடையாது. அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி இருந்தாரோ அது மாதிரியும் கிடையாது. டிஎம்கே அரசு விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல. இந்த அரசு விவசாயிகளுக்கு ஏதோ செய்வது போல காட்டிக் கொள்ளுகிறது. அதுவும் முழுமையா செய்யல. கிட்டத்தட்ட இன்னொரு டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி தான் தாவேகா இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நைனா நாகேந்திரன் நல்லா சொன்னார், இப்ப இருக்கிற தாவேகா அரசு டிஎம்கேட அல்ல கையை அப்படின்னாரு. அது போலத்தான் செயல்பட்டு இருக்குன்னாரு. அது அவருடைய ஸ்டைல். உண்மையில அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பேருக்கு கடனை தள்ளுபடி செய்றீங்க, வெறும் 2,00,000 கோடி தான் வருமா? உண்மையில தள்ளுபடி செஞ்சா எவ்வளவு தொகைக்கு போய் நிற்கணும்? வெறும் 10 மாச காலத்துல, ஒரு குறிப்பிட்ட 10 மாச காலத்துல யாரு கூட்டுறவு வங்கிகள்ல கடன் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகுது. அவங்களுக்கும் முழுமையா கிடையாது. வாங்கினதுல 50,000 ரூபாய் தான். இல்ல சிறு விவசாயிகள்னா அவங்களுக்கு 50,000 கிடையாது, 40,000, என்னென்னலாமோ கணக்கு. நீங்க அத்தனை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒண்ணும் கிடைக்காதுன்னு அர்த்தம். வெறும் கண்டிஷன்ஸா இருக்கு. அதனால விஜய் அறிவித்து இருக்கிற பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு நாங்கள் செய்தோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான ஜிமிக்ஸ், வெறும் கண்டுடைப்பு. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. இன்று பிரதமரை சந்திக்கிறார் விஜய். இருவரும் என்ன பேசிக் கொள்வார்கள்? அவர் இப்பதான் சிஎம்மா வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மாநிலத்தை எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில விஜய் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை போலத்தான். அப்படிங்கிறப்போ மோடி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை விஜயிடம் ஷேர் பண்ணி கொள்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல அறிவுரைகள் கூறுவார் நம்புறேன். இப்ப இந்தியா எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலை அவரிடம் விவரிப்பார். அதுவும் குறிப்பா எரிபொருள் நெருக்கடி, மத்திய கிழக்கில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய போர், அந்த போருடைய தாக்கம், அதனால எப்படி இப்ப பெட்ரோல் விலை திரும்ப திரும்ப கூடிக்கொண்டே இருக்கிறது, அப்போ நிதி சுமை எந்த அளவுக்கு அதிகமாகும், இந்த மாதிரி ஒரு பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கூடுகிற போது தானாகவே விலைவாசி உயர்ந்து அதன் காரணமாக பணவீக்கம் எப்படியெல்லாம் உயரும், இந்த நேரத்துல சிக்கன நடவடிக்கையுடைய அவசியம் என்ன, இந்த நேரத்துல அதிகமாக செலவுகளை இழுத்து விடக்கூடிய ஒரு ஃபேன்ஃபேரா எதையாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு போற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை காட்டிலும் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் பற்றின தன்னுடைய அறிவுரை விஜய்க்கு வழங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று உண்டு. என்னன்னா, புதுசா அரசியல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்க யாராக இருந்தாலும், அவங்க எதிர்த்தரப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நடுநிலையோடு அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை அவர் புரிய வைப்பார். எனக்கு நல்ல நினைவில் இருக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி அப்ப சிஎம்மா இருக்கார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறப்போ அவர் சொல்றாரு, நான் விரைவிலேயே ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், திரும்ப கொண்டு வருவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்த 2வது நாள்
அவர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர்ங்கிற முறையில் டெல்லிக்கு சென்று மோடியை சந்திக்கிறார். அப்போ மோடி அவருக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானது, அது மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை எப்படி குடித்து ஏப்பமிடும், அதனால நீங்க வேற ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் அத்தனையும் எப்படி செய்ய முடியாமல் போகும், இதனால மாநிலத்தினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் தடுமாறும் அப்படிங்கறத பற்றி கம்ப்ளீட்டா எலாபரேட்டா அவர் சொல்லி இருக்கிறார். அதை கேட்டு கன்வின்ஸ் ஆன ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்தவே இல்லை. அப்படியே மோடி சொன்னதை கேட்டு அதுக்கு ஒப்ளைஜ் பண்ணார். இந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப இணக்கமான முறையில் ரொம்ப பாந்தமா அருமையாக எடுத்து சொல்லி இளையவர்களுக்கு புரிய வைப்பதில் மோடி கெட்டிக்காரர், ஒரு வல்லுனர். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்து இருக்கிறார் விஜய். அவர் எது தரப்பை சேர்ந்தவரா இருக்கலாம், பிஜேபிய பாசிச சக்தி அப்படி சொன்னவரா இருக்கலாம், வேற விஷயம். இப்ப நடக்கிற மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இடையிலான மீட்டிங். அவர் அந்த கோணத்துல மட்டும்தான் மோடி அதை அணுகுவார். அந்த கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அதை அணுகுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர பர்சனலா மோடியிடம் விஜய் பேசுவதற்கு சில விஷயங்கள் உண்டு. அவர் மேல சிபிஐ வழக்கு இருக்கு, இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமா 41 பேர் மரணம் தொடர்பா. அப்புறம் முன்னால அவருடைய வீட்டிலேயே ரெய்டு நடந்தது. அவருடைய அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு வீட்டுக்குள்ளேயே புகுந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ரெய்டு பண்ணாங்க. அன்னைக்கு யாருன்னா அருண்ராஜ் தலைமையில் தான் அந்த ஐடி ரெய்டே நடந்தது. இன்னைக்கு அருண்ராஜ் வந்து தாவேக்கால இருக்க, தாவேக்கான மினிஸ்டர்ல ஒருத்தர். இப்போ அது தொடர்பான விஷயம் சம்பந்தமா அவர் மோடியிடம் உதவி கேட்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சில வழக்குகளை தன்னுடைய தேர்தல் தொடர்பாக அவர் எதிர்கொண்டு இருக்கிறார். அவர் 2 தொகுதியில தாக்கல் பண்ணார். 2 வேட்புமனுல 2 விதமான சொத்து பற்றின குறிப்புகள் அடங்கி இருந்தன. ஒரு இதுல ஒரு விதமான சொத்து குறிப்புகள் இருக்கு. இன்னொரு வேட்புமனுல பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இன்னொரு தொகுதிக்காக குறிப்பிட்டிருந்த மாதிரியே அதே அளவுக்கான சொத்துக்கள் இல்லாமல் குறைச்சு காட்டப்பட்டிருந்தது. அப்பனா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வேட்புமனுல தன்னுடைய சொத்துக்களை குறைத்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு. இப்போ இந்த புகார் இதெல்லாம் தொடர்பாக பர்சனலா அவர் மோடியிடம் ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணார்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல மோடி அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வார். உங்களுக்கு பர்சனலா இந்த உதவியை செய்யணும்னா நாங்க உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கிறோங்கிற மாதிரி மோடி பேசுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால விஜய் மோடியிடம் என்ன பேசுகிறார் அப்படிங்கறத வச்சு மோடியுடைய எதிர்வினை இருக்கும். இதற்கு இடையில நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்னன்னா, விஜய் பிரைம் மினிஸ்டர் மோடியை சந்திச்சுட்டு ராகுல் காந்தியும் சந்திப்பார், அநேகமா ராகுல் காந்தியோட லஞ்ச் இருக்கும்னு சொல்லப்பட்டு இருந்தது. ஆனா இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, விஜயை சந்திப்பதில் ராகுலுக்கு ஆர்வம் இல்லை, இந்த முறை விஜயை சந்திப்பதை ராகுல் தவிர்க்க போகிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதை வந்து டெல்லி சோர்ஸ்ல இருந்து நான் ரிசீவ் பண்ண தகவல். எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ராகுலுடைய இந்த முடிவுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, அதாவது அதிமுகவிலிருந்து குதிரை பேரம் செய்து இத்தனை பேரை உள்ள கொண்டு வர்றத ராகுல் காந்தி விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் தன்னுடைய 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட்டை கொடுக்கறப்போ அவங்க சில நிபந்தனைகளோட தான் ஆதரவு கொடுத்தாங்க. அது என்னன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோட தொடர்பு இருக்கக்கூடாது, அப்புறம் பிஜேபியின் ப்ராக்சிஸ் யாரையும் என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆதரவு கொடுத்தாங்க. INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. பிஜேபியின் ப்ராக்சின்னு அவங்க சொன்னது அதிமுக. சோ ஏடிஎம்கே என்கேஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆதரவை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்ததற்கு பின்னர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு ஏடிஎம்கே ரொம்ப தாவேக்கா என்கேஜ் பண்ணி கொண்டே இருக்கிறது. இது வந்து சொன்ன வாக்குறுதியை மீறுகிற விஷயமாகப்படுகிறது. அப்பனா தாவேக்காவுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. தொடக்கத்துல காங்கிரஸை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஏடிஎம்கே காரங்களை கொண்டு வந்து அவங்கள நீங்க வந்து எம்எல்ஏ பதவியில ராஜினாமா பண்ணுங்க, தாவேக்கா பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தாவேக்கா சார்பில் டிக்கெட் கொடுத்து இடைத்தேர்தல் நிற்க வச்சு அவங்க அத்தனை பேரை ஜெயிக்க வச்சு நேரடியா தாவேக்கா எம்எல்ஏக்களாகவே ஆக்கிடுறது. ஸோ
தாவேக்காவுக்கு சுயமாக மெஜாரிட்டி வர்ற மாதிரி செஞ்சிடுறது. செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள், IUML, அப்புறம் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க யாருடைய ஆதரவும் தேவையில்லை. இவங்க அத்தனை பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். உங்க ஆதரவு ஒன்றும் தேவையில்லை, கொடுத்த ஆதரவு போதும்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடலாம். அப்புறம் தாவேக்கா தானாகவே சுயமாகவே இயங்கும். இதை நோக்கி தாவேக்கா செல்லுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ராகுல் காந்திக்கு ஏற்பட்டு இருக்கு. அதனால ராகுல் காந்தி விஜயை சந்திக்க விரும்பவில்லை என்று தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சரி என்னங்கிறத நம்ம பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான டெயில் பீஸ், அது என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று நேற்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இன்னைக்கு 13வது ஆண்டின் முதல் நாள். 2014 மே 26ஆம் தேதி தான் அவர் பிரதமராக பொறுப்பேற்றார். मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. ஸோ அதோட நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 13வது ஆண்டின் முதல் நாளில் மோடி அடியெடுத்து வைக்கிறார் பிரதமராக. ஸோ பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.